இறங்கிட்டாரு. எப்படி இருக்கு? அப்படியே ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்துக்கலாம் இருக்கு. ஐஸ் கட்டி இங்க சின்ன வயசுல நம்ம சின்ன பக்கெட்குள்ள உட்காந்து குளிக்க வைப்பாங்களே, அந்த ஸ்வீட் மெமரிஸை நம்ம பிரதர் ரீக்ரியேட் பண்ண வச்சிட்டாரு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே நாங்கள் ஒரு ஜாலியாக வந்து பழைய மெமரிஸை க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, சம்மர் வேறு ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க. டக்குன்னு ஒரு ஐடியா வந்துருச்சு, சரி நம்மளே ஒரு ஸ்விம்மிங் பூலை வந்து உருவாக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கிரேசியாக ஒரு வீடியோ பண்ண போகிறோம். தமிழ்லைன் அண்ட் டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹோம்மேட் ஸ்விம்மிங் பூல் தான் நம்ம பாய்ஸுக்கு இன்றைக்கி நம்ம பண்ணி நம்மளும் ஜாலியாக வந்து இந்த ஸ்விம்மிங் பூலில் என்ஜாய்மெண்ட் பண்ண போகிறோம். அது எதை வச்சு பண்ணுறோம், என்னென்ன அட்ராசிட்டி பண்ணுறோம், அது அப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஜாலியாக ஒரு சில்லாக ஒரு கூலாக சூப்பராக ஒரு டீ டைமில் ஒரு டீயை சாப்பிட்டு சூப்பராக வந்து இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா கடைசியாக நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு வீட்டில் ஜாலியாக வந்து பண்ணி வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ணுங்கள். பட் கிட்ஸே பண்ணாலும் உங்களோட கைடன்ஸோட ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோ ஆரம்பிக்கலாமா? ஓகே. நம்ம பாய்ஸ் செம்ம ஈகராக இருக்காங்க, பட் ஆனால் அவங்களுக்கு விஷயம் தெரியாது. இன்றைக்கி நம்ம சூப்பராக ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி அண்டா இந்த பெரிய டபராவில் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஸ்விம்மிங் பூல் பண்ண போகிறோம். அதாவது இதில் தண்ணியை விட்டு நம்ம பாய்ஸ் ஒன்றா இறங்கி ஒன் பை ஒன்றா சூப்பராக வந்து குளிக்க போகிறோம். ஒரு சூப்பரான ஒரு வீடியோ, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஓகே பாய்ஸ், அப்படியே வந்து தண்ணியோட ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. இந்த துணியை வந்து நல்லா டபரா ஆடாமல் 4 பக்கம் வை. அதே மாதிரி இந்த பிரியாணி டபரா வந்து டேமேஜ் ஆகக்கூடாதுல்ல. ஓகே, வைங்க ஓப்பன் பண்ணி விடுங்க. ஓகே, நம்ம ஃபுல்லாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நம்ம செடிக்கு வேறு ஏதோ பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே தண்ணி போயிட்டுருக்கு. ஓகே, அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டேரெக்டாக வந்து மேலே ட்ரம்லேருந்து வரனால செம்ம சூடாக இருக்குது. இதில் நம்ம குளித்தோம்னா பண்ணு இருக்காது, உடம்பெல்லாம் பண்ணாட்டை வீங்கிரும். அதனால் நம்ம இருங்க வேறு ஏதாவது பண்ணுவோம், ஐடியா இருக்குது. ஓகே, தண்ணியை ஃபுல்லாக விடுவோம். நெக்ஸ்ட் அப்புறம் பேசிக்கலாம். 2 பேரும் என்ஜாய்மெண்ட் பண்ணுவீங்களா? வேற லெவலில் நம்பிட்டு இருக்கு. எப்படி இருக்கு? இருக்கு. அதுக்கு ஒரு ஆயுதம் இருக்கு. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு? நீ ஃப்ரீசர்லேருந்து நம்ம ஐஸ் கட்டிட்டு வந்திருக்கோம். ஓகே, ஃப்ரீசர்லேருந்து மினி ரொம்ப கூலிங் இல்லை, நார்மலாக நம்ம 2 அட்டை மட்டும் ஐஸ் க்யூப் செட் வந்திருக்கோம். இது கொஞ்சம் வந்து கூலிங்காக இருக்கும். கொட்டுங்க மோனிஸ். நம்ம தம்பி இன்னைக்கு வேற லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ணுறாரு. ஆனால் வந்து இப்போ நம்ம நார்மலாக ஒரு 30 கிலோ வேகிற மாதிரி குண்டா தான் எட்டு வந்திருக்கோம். அதனால் ஒரு ஆள் வந்து குளிக்கிறதுக்கு தான் வந்து சூப்பராக வந்து காம்பேக்டாக இருக்கும். இது உள்ள கொண்டு நம்ம தம்பி வேற லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து மோனிஸ் என்ஜாய் பண்ணுவாரு, அடுத்து நம்மளும் என்ஜாய் பண்ண போகிறோம். எப்படி இருக்கு தம்பி? இந்த மாதிரி ஐஸ் கட்டிலாம் தலையில போட்டு சத்தியா விளையாண்டு இருக்காங்க நம்ம தம்பி. குளித்து முடிச்சிட்டாரு. எப்படி இருக்கு? போதுமா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் மோனிஸ் கொஞ்ச நேரம் குளிக்கிட்டாரு, குளிக்க போறாரு. செம்ம ஈகரா இருக்காரு. கோரு எனக்கு பொறுமையா இருக்கு. அக்கா மாதிரி மோனிஸ் உள்ளி தள்ளாட்டிக்கிறாரு. செமையா இருக்கா? இவங்க எல்லாம் பண்றத பார்த்தா எனக்கு டெம்டா இருக்கு. சீக்கிரம் அடுத்து நான் குளிக்கணும். பாருங்க, செம்ம என்ஜாய்மெண்ட் பண்றாரு மோனிஸ். செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டாரு. ஓகே, வாங்க அடுத்து நம்ம இறங்கணும். ஐஸ் கட்டி போட்டனால லைட்டா அந்த கூலிங்னஸ் கிடைக்குது. பாப்பா வேற மாதிரி பெரிய குளிக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், ரியலி பார்த்தீங்கன்னா வேற லெவல். ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துக்கலாம் இருக்கு. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கிரேசியான ஒரு வீடியோ. ஓகே, ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குளிக்கணும்னு ஆசை. நம்ம சின்ன வயசில் பக்கெட்டில் குண்டாலையில் நம்ம அம்மா வந்து குளிக்க வச்சுருப்பாங்க. பட் இந்த மாதிரி நம்ம இவ்வளோ பெரிய குண்டாலை குளிக்கிறது ரொம்ப இந்த சம்மருக்கு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஓகே, அப்படியே வாங்க எல்லாருமே அப்படியே வந்து அவனுங்களும் குளிக்கட்டும், இல்லைன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. திடீர்னு பாருங்க 2 பேர் இறங்கிட்டாங்க. ஓகே, எப்படி இருக்கு? போட் ஐஸே தெரியல.
போலீஸ்ல சூடா இருக்குது தண்ணி. டேய் என்னடா பண்றீங்க? ஓகே எப்படி இருக்கு தம்பி? வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. ஓகே ஸ்விமிங் பூல் கூட்டிட்டு போக சொன்னேன். இந்த ஸ்விமிங் பூல் எப்படி இருக்கு? ஓகே ஓகே. சாட்டிஸ்ஃபைசிங்கா? பயங்கரமா இருக்கு. ஓகே ஆனா பாருங்க நம்ம தம்பி வேற லெவல்ல என்ஜாய் பண்றாரு. ஓகே இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஜாலியா ஒரு சில்லான vlog. அத நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லிருப்பேன்ல. ஒரு டீ டைம்ல ஒரு 10 நிமிஷம் சின்ன வீடியோ தான் நான் போடுவேன். டீ டைம்ல ஒரு ஜாலியா ஒரு 10 நிமிஷம் வந்து என்டர்டெயின்மெண்டா வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே இதோட வந்து இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே அப்படியே மோனி சொன்னோட ரிவ்யூ சொல்லு எப்படி இருக்கு? சூப்பர் ஸ்விம்மிங் பூல் போறப்ப இங்க போய்க்கலாம். ஓகே நீங்கள் எத்தனை பேர் வந்து உங்களுக்கு இந்த ஸ்வீட் மெமரிஸ் இருக்குது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது பாத்திரங்கள் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நீங்களும் அந்த மாதிரி ஜாலியாக வந்து தண்ணி விட்டு அதில் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த சம்மரை. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம். ஓகே பை பை சொல்லிடலாமா? பை பை.